சுஜாதா அவர்கள் எழுதிய மர்ம கதை மேலும் ஒரு குற்றம் பகுதி 3. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். மத்தியான சாப்பாட்டின் போது அவர் பேசவே இல்லை. கணேஷிடம் முதல் ஆட்டத்தில் தோற்கப் போகிறோம் என்பது அவருக்கு தெரிந்து விட்டது போலும். ஆட்டத்தை தொடர்ந்து ஆடுவது பற்றிய பேச்சையே எடுக்கவில்லை. மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தூங்குவேன், சாயங்காலம் சுற்றி பார்க்கலாமா என்றார். எப்போ வேணாலும் சார். வசந்த், நீங்கள் தூங்குவீங்களா? இல்லை சார், கொஞ்சம் அப்படியே மலைச்சரிவில் இறங்கி பார்க்கலாம்னுட்டு. பாஸ், நீங்கள் வரீங்களா? இல்லை வசந்த், நீ தனியாக போ, எனக்கு கொஞ்சம் தூங்கலாம் போல தான் இருக்குது. சரி, 2 பேரும் தூங்குங்க. சாப்பிட்டதும் வசந்த் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு உற்சாகமாக மலைச்சரிவில் இறங்கினான். 2 மணிக்கு வெயிலே தெரியவில்லை. பசுமை போர்வையில் லேசாக குளிர் பொதிந்திருந்தது. மலைச்சரிவில் வெட்டப்பட்டது போல இருந்த சமதளத்தில் 4-5 வீடுகள் தெரிந்தன. சின்னதாக அருகே ஒரு அருவி கொட்டி கொண்டிருந்தது. அதில் அந்த பெண் பாத்திரம் அலம்பிக் கொண்டிருந்தாள். வசந்த் அவளை அணுகினான். இந்த பக்கத்து பெண் போலும். இவன் வரும் சந்தடி கேட்டு சகுந்தலை மாதிரி ஆசிரமத்துக்குள் காணாமல் போய்விடுவாள் என்று எதிர்பார்த்தான். பதிலாக வசந்தை பார்த்து சிரித்தாள். கிட்ட வந்து ஹலோ என்றான். மறுபடி அவள் சிரித்தாள். வசந்தை விட சிவப்பாக இருந்தாள். வசந்த் தன் பைக்குள் தயாராக வைத்திருந்த ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை எடுத்து, நீட வெத எந்த என்றான். அவள் சற்று ஆச்சரியத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். கொஞ்ச நேரம் தாமதித்து சிரிப்பில் மலர்ந்தாள். வசந்த் சற்று சந்தேகத்துடன் சரியாக வாசிக்கவில்லையோ என்று மீண்டும் அதே கேட்டான். அவள் உடனே நாடவித காவேரி என்றாள். அதுதான் இருக்க முடியும், வேற என்ன? எந்த என்று கண்களை சுருக்கி கொண்டாள். வசந்த் மறுபடி தன் கொடவா நண்பனிடம் கேட்டு வாங்கி எழுதிய குறிப்பு புத்தகத்தை பார்த்து, நீ எல்லிஞ்ச பந்தியே என்றான். அவள் தூரத்தில் புள்ளி போல இருந்த வீட்டை காட்டினாள். சரிதான், தனியாகத்தான் வந்திருக்க போல இருக்கு. எந்தாவும் இல்லை. நீங்கள் எலிஞ்ச பந்திரா? நான் மதராசி நெஞ்சி சட்டு, இது என்ன தெலுங்கு போல இருக்கே. அவள் பளிச்சென்று சிரித்துவிட்டு நடந்தாள். அவள் பாத்திரத்தை உயரமாக எடுத்துக்கொண்டு பாதையில் நடக்க அவள் பாதம் எத்தனை சுத்தமாக இருக்கிறது என்று கவனித்தான். ரொம்ப சிரிக்கிறியே, உன்னை அப்படியே என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை. உனக்கு இந்த எஸ்டேட்டில் ஆஷா அப்படிங்கிறவங்கள தெரியுமா? ஆஷா? ஆமாம், ஆஷா. எஸ்டேட்? ஆமாம், எஸ்டேட் ஆஷா எஜமானி என்று மிகையாக அபிநயித்து காட்டினான். அவளுக்கு புரிந்தது போல இருந்திருக்க வேண்டும். என் பின்னே வா என்று ஒற்றையடி பாதையில் ஓடினாள். வசந்த் தொடர்ந்தான். ஒரு முறை கூட வருகிறானா என்று திரும்பி பார்த்து புன்னகை செய்தாள். இந்த மாதிரி சிரிக்காதே. காஃபி செடிகளின் ஊடே நடந்தான். திறமையாக நெளியும் பச்சை பாம்பு போல சரசரவென்று ஓட்ட நடை. இரு காவேரினா காவேரி மாதிரியே போறியே. கவிதை எழுதி வைத்துவிட்டு புறக்கணித்தது போல ஒரு சிறிய வீடு. கரையெல்லாம் கொடி படர்ந்து பசுமை. நுழை வாயிலில் பச்சை ரகசியம். காவேரி உள்ளே சென்று யாருடனோ பேச, வெளியே வந்த கருப்பு கோட்டு இளைஞனிடம் மறுபடி காவேரியின் சிரிப்பு இருந்தது. சிடவுன் என்றான். அப்பாடா, இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தன் என்று வசந்த் தாத்தா பக்கத்தில் உட்கார்ந்தான். என்ன வேண்டும் உங்களுக்கு? என் தங்க சொன்னது சரியாக புரியலை எனக்கு. ஒன்றுமில்லை. நீங்கள் இந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குறீங்களா? ஆமாம், மேஸ்திரி. காவேரி உள்ளே இருந்து ஏதோ ஒரு பானத்தை கொண்டு வந்தாள். காஃபி இல்லையே? இல்லை, எலும்பிச்சம்பழ ரசமும் தேனும். பிரமாதம், கொண்டு வருங்க. காவேரி அண்ணனிடம் வசந்தை குறிப்பிட்டு ஏதோ அவர்கள் பாஷையில் பேச அவன் ஆச்சரியத்துடன் பார்த்து, உங்களுக்கு எங்கள் பாஷை தெரியுமாமே? சேச்சே, அதெல்லாம் எழுதி வச்சுட்டு சொன்னேன் என்று தன் குறிப்பு புத்தகத்தை காட்டி சிரித்தான். பரவாயில்லையே, ஆங்கிலத்திலே சொல்லுங்கள், என்ன விஷயம்? நான் ஆஷாவை பற்றி கேட்க வந்தேன். அவனுக்கு முகம் உடனே மாறியது. உடனே தாத்தாவை பார்த்தான். கொஞ்சம் தனியாக வாங்க என்று 10 அடி தள்ளி அழைத்து கொண்டு சென்றான். ஆஷாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை, தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். சாப், இங்கே விருந்தாளியாக வந்திருக்கீங்க, தயவுசெய்து இந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க. யார்கிட்டையும் இதை பற்றி கேட்காதீங்க. இது உங்களிடம் என்னுடைய வேண்டுகோள். ஏன்லாம் கேட்காதீங்க, வேறு எது வேணாலும் கேளுங்க. காஃபியை பற்றி பேசுங்க, வானிலையை பற்றி பேசுங்க, மழையை பற்றி, டென்னிஸ் ஆட்டத்தை பற்றி, எதை வேண்டுமானாலும் பேசுங்க. ஆஷா வேண்டாம். ஏன், எஜமானர் ரொம்ப வருத்தமாக இருக்காரா? ப்ளீஸ் எதுவும் கேட்காதீங்க. காவேரி
அந்த கிளாஸை வசந்திடம் கொண்டு வந்து கொடுத்தபோது அவள் விரல்களை தொட்டதை பற்றி அவள் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. காவேரி, அப்புறம் பார்க்கலாம் என்றான். புரிந்தது போல தலையை ஆட்டினாள். வசந்த் சற்று குழப்பத்துடன் விடை பெற்றான். கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் மர்மம். ஆஷாவின் பேரை கேட்டதும் அண்ணன்காரன் என்னவோ தடை செய்யப்பட்ட பகுதியில் நுழைந்து விட்டவனைப் போல அவனை பார்த்தான். ஏன்? ஆனால் ஆஷா என்கிற பேர் அந்த காவேரியிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லையே. ஏன்? திரும்பி வந்தபோது வராந்தாவில் கணேஷும் தாமோதரும் ஆட்டத்தை தொடர்ந்து ஆடிக்கொண்டிருந்தார்கள். வசந்த் போர்டை கவனித்தான். கணேஷ் ஒரு ரூக் அதிகமாக வைத்திருந்தான். தாமோதர் கன்னத்தில் கை வைத்து யோசித்து ஆடிக்கொண்டிருந்தார். சார், உங்களுக்கு செஸ் கிளாக் வச்சே ஆகணும் போல இருக்கு, ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க. வசந்த் வந்ததை அவர் கவனிக்கவில்லை. ஐ திங்க் ஐ எம் லூசிங். இல்லை சார், ட்ரை பண்ணி பாருங்க என்றான் வசந்த். அவ்வளவு மோசம் இல்லை. வசந்த் என்று கணேஷ் அதட்டினான். தாமோதருக்கு அவன் செய்யும் கிண்டல் பிடிக்கவில்லை என்று தெரிந்தது. கொஞ்சம் விஸ்கி ஊற்றி கொண்டார். ஜாஸ்தி சாப்பிட்றீங்க சார் என்றான் கணேஷ். இது உள்ளே போனால் தான் சிந்தனை சுத்தமாகும் கணேஷ். ஐ டோன்ட் அக்ரி, பட் ஐ டோன்ட் கேர் என்று ராணியை நகர்த்தினார். யோசிங்க சார், இதுதான் உங்கள் மூவா? இதை விட பெட்டர் மூவி இருக்குது. டோன்ட் டீச் மீ மேன் என்று வசந்தை பார்த்து இறைந்தார். சரி, தற்கொலை பண்ணிக்கிறேங்கிறீங்க. பாஸ், முதல்ல செக்கு கொடுங்க. கெட் அவுட் ஆஃப் ஹியர். விருந்தாளிங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணுறதா என்றான் வசந்த் சிரித்து கொண்டே. கணேஷ், இவரை உள்ளே போக சொல்லுங்கள். ஓகே என்று வசந்த் கிளம்ப தாமோதர் போர்டில் இந்த காய்களை மூர்க்கத்தனமாக கலைத்து ஐ ரிசைன் என்றார். தேட் வாஸ் ஹார்ஷ் என்றான் வசந்த் மாடிப்படிகளிலிருந்து. அடுத்த ஆட்டத்தை இப்போவே தொடங்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் என்றான் கணேஷ். நன்றாகத்தான் ஆடினீர்கள். விஸ்கி உள்ளே போனதும் தான் உங்கள் ஆட்டம் தடுமாறிடுச்சு. உங்களை வென்றது நான் அல்ல, அந்த விஸ்கி தான். அவர் மறுபடி தன் கிளாஸை நிரப்பிக்கொள்ள, சார் ப்ளீஸ் வேண்டாம். நீ யார் என்னை தடுக்கிறதுக்கு என்று இறைந்தார். கோபத்தில் நரம்புகள் புடைத்திருந்தன. சாரி, நன் ஆஃப் மை பிஸ்னஸ் என்று கணேஷ் எழுந்தான். வெயிட். கணேஷ் தயங்கி நின்றான். உனக்கு என்ன தெரியும்? நான் குடிக்காட்டா செத்து போயிடுவேன் தெரியுமா? அந்த அலமாரியை திறந்து பாரு, பூரா தூக்க மாத்திரை. எல்லாம் எதுக்கு? அவளை மறக்கிறதுக்கு. கணேஷ் சும்மா இருந்தான். வசந்த் என்று கூப்பிட்டார். உங்கள் நண்பனை கூப்பிடுங்கள். எதற்கு என்றான் சற்று ஆச்சரியத்துடன். அவரிடம் மரியாதை குறைவாக பேசிவிட்டேன், மன்னிப்பு கேட்க. பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? கூப்பிடுங்க. வசந்த் என்று நரம்பு புடைக்க கத்தினார். வசந்த் சட்டென்று மாடிப்படிகளில் தோன்றி, என்ன சார், ஏதாவது தீ விபத்தா? கீழே வாங்க. வசந்த் கணேஷை பார்க்கவே வா என்று சைகை செய்தான். இப்போது தாமோதர் நல்ல குடியில் இருந்தார். வசந்த் வந்ததும் அவன் காலை குழப்பமாக தேடி பற்றி கொண்டு மாடிப்படியின் விளிம்பில் அவனை தள்ளாத குறையாக, வசந்த் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் விருந்தாளி, உங்கள் மனசு புண்படும் படியா. வசந்த் பதறி போய், என்னது இது சார், எழுந்திருங்க சார், இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நான் படி ஏறினப்பவே மறந்துட்டேன். ஸ்காட்ச் கொஞ்சம் அதிகம் சாப்பிட்ருக்கீங்க, அதான் என்னென்னவோ பேச வைக்குது. இல்லையே வசந்த், இப்போ தான் உங்கள் 2 பேர்கிட்டையும் அதை சொல்லியே ஆகணும். உங்களை நான் கூப்பிட்டதே அதுக்கு தான். செஸ் எல்லாம் சும்மா பாசாங்கு. வசந்த் கணேஷை ஆச்சரியத்துடன் பார்த்தான். கணேஷ், சொல்லுங்க, ஏன் அவள் என்னை விட்டு போயிட்டா? சார், இது கண்டுபிடி கணேஷ், எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். எந்த விதமான உண்மையாக இருந்தாலும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். என்ன செலவு ஆனாலும் பரவாயில்ல. இதுக்காக என்னை விட்டு போனா? அவளுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன்? என்னை விரும்பித்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? கட்டாயப்படுத்தினேனா? இப்போது தாமோதர் அவள் படத்தை பார்த்து பேசிக்கொண்டிருந்தார். ஆஷா, இதுக்கிட்டி ஓடின, ஜஸ்ட் லைக் தட். ஆக்ஷனுக்கு போயிருக்கேன், பெங்களூருக்கு திரும்பி வரேன், ஆளை காணோம். ஒரு துணி, ஒரு காசு எடுத்துக்கிட்டு போல, எங்கன்னு யாருக்குமே தெரியாது. டூரிஸ்ட் காருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. மேங்களூர் போயிருக்கா. அங்கே இருந்து டென்னிஸ் கோர்ட்டு எதிரே ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கா 1/2 நாள். அது வரைக்கும் தான் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆள் காணாமல் போயிட்டா. ஏன் கணேஷ், ஏன்? வசந்த் கொஞ்சம் தொண்டையை கனைத்து கொண்டு, சார், இந்த பதிலை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே தேடலையா? வாட் யூ மீன்? உங்கள் மனைவி அறையில் ஏதாவது க்ளூ கிடைக்கலாமே? அவள் போனதுலேருந்து நான் அந்த பக்கமே எட்டி பார்க்கல. ஏன்?
அறை முழுவதும் அவள் ஞாபகங்களாக இருக்குது. அவளோட செலவழித்த 10 மாத சுவடுகள், அவள் புடவைகள், வாசனை எல்லாம் மிஞ்சி இருக்குது. அங்கே போனால் எனக்கு அழுகையாக வர்றதே. கணேஷ், உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணுறதா நினச்சிக்காதீங்க. அவள் ஏன் என்னை விட்டு போனான் அதை கண்டுபிடிங்க. எந்த விதமான உண்மைக்கும் நான் தயாராக இருக்கேன். நீங்கள் கெட்டிக்காரர் தான். ஆனால் நீங்கள் சொல்கிறாப்புல விஸ்கி போடாமல் ஆடினா உங்களை நான் ஜெயிச்சிருக்க முடியும். வசந்தை கூட தோக்கடிச்சிருக்கலாம். உங்களை தோக்கடிக்க கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி பண்ண தான் போகிறேன். செஸ் மாதிரி இதையும் ஒரு ப்ராப்ளமாக வச்சுக்கோங்க. ஏன்னு கண்டுபிடிங்க, எனக்கு சொல்லுங்கள். அவளை மறக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. ஐ வில் ட்ரை சார். ஆனால் நான் இதை இங்கே எதிர்பார்க்கல சார். ஒரு விதத்தில் உங்களை ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டதா நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. இல்லை, அப்படிலாம் இல்லை. நீ இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம் கணேஷ், நாளைக்கு சொல்கிறேனே சார். உங்களுக்கு வேண்டிய எல்லா விவரமும் தரேன். ஷி வாஸ் பியூட்டிஃபுல், அழகான ஏழை பெண். நான் அவளை மெகாவராவிலே ஒரு பார்ட்டியில் பார்த்தேன். கிச்சன் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தான். பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாரையும் விட பிரைட்டாக இருந்தா. நான் விசாரிச்சுட்டு அவள் வீட்டுக்கு போனேன். சந்தித்தேன். ஏழை குடும்பம், 6 குழந்தைங்க. எஸ்டேட்டு பேரை கேட்டதும் அதிர்ந்து போயிட்டாங்க, பயந்துட்டாங்க. நான் அவளை பார்த்து எல்லாத்தையும் சொல்லித்தான் கேட்டேன். இது பாரு, நான் உன்னை கட்டாயப்படுத்துகிறதா நினச்சிக்காத. காஃபி எஸ்டேட் லைஃப் எப்படி இருக்கும், ஏன் வயசு இவ்வளவு, இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம், நல்லா யோசித்து பதில் சொல்லு, அவசரப்படுத்த விரும்பலை, மெல்ல முடிவு சொல்லு அப்படின்னு தான் பேசினேன். 1 வாரம் கழித்து எல்லாருமே எஸ்டேட்டுக்கு வந்தாங்க. எல்லா விதத்திலும் சம்மதம்னு அவளே சொன்னான். தயக்கமே இல்லை. என்னை அடையிறதுக்கு பாக்கியம்னு சிரிச்சுக்கிட்டே பேசினான். சம்மதம்னு அடித்து சொன்னான். திருப்பி கேட்டேன். இன்னும் 1 வாரம் கூட டைம் கொடுத்தேன். இஷ்டப்பட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆரம்ப காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. எங்களுக்கு உள்ள எந்த விதமான மனஸ்தாபமும் ஏற்பட்டதே இல்லை. 9 மாதங்களில் 1 நாள் நாங்கள் சண்டை போட்டது கூட கிடையாது. 1 நாள் அவள் என்னிடம் கோபித்து கொண்டது கூட கிடையாது. அதனால தான் அவள் என்னை விட்டு பிரிஞ்ச அதிர்ச்சி எனக்கு தீரவே இல்லை. என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை. ட்ரூ, எனக்கு அவளுக்கும் வயசு வித்தியாசம் ஜாஸ்தி தான். இருந்தாலும் அவகிட்ட ஒரு வித மெச்சூரிட்டி இருந்தது, பொறுப்பு இருந்துச்சு. என்னை விட பெரியவ மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுப்பா. குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கவும். உங்கள் மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு காரணம் வேறு சிநேகிதமாக அல்லது காதல்னு சொல்கிறாங்களே, அது எதுவும் இருக்காதுன்னு சொல்கிறீங்களா? நிச்சயம். அப்படி ஏதாவது காரணமாக இருந்தால் அவள் என்னை ரொம்ப சாமர்த்தியமாக ஏமாற்றியிருக்கான்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன லாபம்? இல்லை கணேஷ், அவள் என்னை ஏமாத்தலைங்கிறத நான் உறுதிப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். சரி, காலையில் இதை பற்றி யோசித்து சொல்கிறேன். அவசரம் இல்லை. மேலும் உங்களுக்கு இஷ்டம் இல்லைனாலும் என்கிட்ட பழிச்சுன்னு சொல்லிடலாம். யாரையுமே இஷ்டத்துக்கு எதிராக எதையுமே செய்ய சொல்ல மாட்டேன். ஆஷா என்கிட்ட இது மாதிரி விஷயம், இது உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல, இந்த காரியங்களுக்காக நான் உங்களை விட்டு பிரிய விரும்புகிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருந்தா நான் மறு நிமிஷமே அவளை சுதந்திரமாக அனுப்பிச்சிருப்பேனே. ஒன்றும் சொல்லலையாக்கும் என்றான் வசந்த். காலையில் 10:30 மணிக்கு என் கூட டெலிஃபோனில் பேசிட்டு தான் இருந்தா கணேஷ். சாயங்காலம் போக வேண்டிய பார்ட்டிக்கு தன் சாரிக்கு இஸ்திரியெல்லாம் போட்டு வச்சுருக்கா. இப்படி நடுவில் திடீர்னு மனசு மாதிரி ஒரு டூரிஸ்ட்டு டாக்ஸியை வரவழைச்சி மங்களூர் போய், அதுவும் அவளுக்கு பரிச்சயமே இல்லாத மங்களூருக்கு எதுக்கு போனா? நீங்களும் அன்றைக்கி ஊரில் இல்லையா? நான் சாயங்காலம் தான் வரேன், பெங்களூரில் ஆக்ஷனை முடிச்சுட்டு. அவங்க ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? இதோ, எனக்கு முழு வடிவமும் வேணும், தரேன். கணேஷ் எழுந்து நாம் இன்னும் சாப்பிடலை என்றான். ஸோ சாரி, அந்த பேதை பெண்ணை பற்றி, ராட்சசியை பற்றி பேசி கொண்டிருக்கிற சுவாரஸ்யத்தில் சாப்பாட்டையே மறந்துட்டேன். இனி அவளை பற்றி பேச வேண்டாம். நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா சரி. நீங்கள் போகிறதுக்குள்ளே கண்டுபிடிச்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சென்னைக்கு போன பிற்பாடும் இதை பற்றி சமயம் கிடைக்கிற போதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது விவரம் தெரிஞ்சால் எனக்கு எழுதுங்க, அல்லது இங்கே வந்து சொல்லுங்கள். என்ன? சரி சார், கண்டுபிடிச்சா கண்டிப்பாக சொல்கிறோம். உங்களால் ஆகாததா? அப்படியெல்லாம் இல்லை. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுனால மன நிம்மதி கிடைச்சா நல்லது தானே. நிம்மதி கிடைக்குமோ இல்லையோ மறக்க முடியல கணேஷ். டின்னரின் போது அவர் ஆஷாவை பற்றி பேசவே இல்லை. சாப்பாட்டை முடித்துவிட்டு மாடிக்கு போன போது வசந்த் ஆரம்பித்தான். பாஸ், இனிமேலும் உங்ககிட்ட நான் மறைக்க விரும்பலை. அந்த பெண் கள்ளக்காதலன் வச்சுட்டு இருந்தா. என்னடா அது, அதுக்குள்ளே சால்வ் பண்ணிட்டேன்? ஆமாம் பாஸ், சாரி, உங்ககிட்ட மத்தியானமே சொல்லியிருக்கணும். நீங்கள் 2 பேரும் செஸ் ஆடிட்டு இருக்க போது நான் அந்த பொண்ணு ரூமை குடஞ்சேன்.
நான் அப்போவே சந்தேகப்பட்டேன்டா. திருன்னு முழிச்சியே, என்ன பார்த்த சொல்லு. அலமாரியில் 2 லெட்டர்ஸ் பார்த்தேன். அதை படித்ததுலேருந்து இது ரொம்ப சிம்பிள் கேஸ். பெரியவர் வயசான காலத்தில் கல்யாணம் செஞ்சிட்ருக்காரு. பொண்ணு ஏழை பொண்ணு, எக்கச்சக்க தங்கச்சிங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு குடும்பத்துக்கு நல்வாழ்வு வர்றதுக்காக தியாகம் பண்ணினாப்புல. எஸ்டேட்டை கல்யாணம் பண்ணிக்கக்குள்ள சம்மதிச்சிருக்காப்புல. ஏற்கனவே காதலன் இருந்திருக்கான். கல்யாணம் ஆன பிறகு கூட வந்துருன்னு டெம்ப்ட் பண்ணியிருக்கான். கொஞ்ச நாள் கிழவனோட தாக்கு பிடிச்சிருக்கா, அப்புறம் ஓடி போயிருக்கா பாஸ். இது ஜில்லாவாக நடக்கிற சாதாரண கதை தான். சாருக்கு வெறுப்பில் கொஞ்சம் தேவதாஸ் போடுறார். எனக்கு என்னவோ கொஞ்சம் ஜாஸ்தி உருகிறாருன்னு பட்டது. சச்சா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவளை பற்றின எந்த விதமான ஞாபகங்கள் அவர்கிட்ட பசுமையாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து. பாஸ், நீங்கள் கூட என்ன சென்டிமெண்ட்டாக பேசுகிறீங்க? இதில் என்ன இருக்குது? இந்த மாதிரி எஸ்டேட்டில் வாழை கொடுத்து வச்சுருக்கணும். உனக்கு விருப்பம் இல்லை, எவனோட போய் அல்லாட போகிறேன்னா சீப்போ கழுத அப்படின்னு விரட்டி விட்டுற வேண்டியது தானே. எஸ்டேட்டில் இல்லாத பொண்ணுங்களா? சாயங்காலம் ஒரு கூர்க்கி பொண்ணை பார்த்தேன் பாஸ். ஆஹா, பாரதி 100ஆண்டு விழாவில் தெரிந்த திரை கடலின் நின்முகம் கண்டேன், நீல விசும்பிடை நின்முகம் கண்டேன். ஹோல்டான், நீ 2 லெட்டர் பார்த்தேன்னீங்க, அதை பற்றி சொல்கிறா. பாஸ், இந்த கேஸை எடுத்துக்க போகிறீங்களா? ஆமாடா, ஓல்டு மேனை பார்த்தா பாவமாக இருக்குது. ஊருக்கு போகிறதுக்குள்ளே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிடலாம்னு தோணுது. ஊருக்கு போனால் இதை பற்றி நினைக்க முடியாது இல்லையா? 2 லெட்டரு என்ன சொன்னேன்? 2ம் ஒரே ஆள்கிட்ட இருந்து தான் கொண்டு வரட்டுமா? பார்த்துடலாம், இப்போவே ஆரம்பிச்சிடலாம். வசந்த் அந்த பெண்ணின் அறைக்கு மறுபடி சென்று அந்த குறிப்பு புத்தகத்தையும் அதிலிருந்த 2 கடிதங்களையும் கொண்டு வந்து தந்தான். கணேஷ் கவனமாக படித்தான். ஆமாடா, நீ சொல்கிற கதை ஒத்து போகிறது, ஆனால் உதைக்குது. ஆமாம், 2வது கடிதாசி கொஞ்சம் உதைக்குது இல்லை? அவன் இவளை ஏன் வரலைன்னு கோச்சிட்டு எழுதியிருக்கான். அதனால் அவன் கூட போகலைன்னு தெரியுது. ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தா மங்களூர் போயிருக்கா. அதனால் முதல் சந்தர்ப்பத்தில் தீர்மானிக்காமல் 1-2 நாள் கழித்து தீர்மானிச்சிக்கலாம் அப்படின்னு தோணுது. சரி, அதுக்குள்ளே காதலன் அமெரிக்கா போயிட்டான்னா? அமெரிக்காவே ஏதோ விசா பற்றி மென்ஷன் இருக்குல்ல. 2வது கடிதாசியை பாருங்கள், குட் பை டாட்டா எல்லாம் சொல்லியிருக்கான். ஒத்தைக்குதுடா. ஸோ ஒரு விஷயம், ஒருவேளை அவனை தேடிக்கிட்டு மங்களூர் போய் அங்கேருந்து இல்லை. இன்னொரு விஷயம், வசந்த் அந்த ரூமுக்கு போகலாம் வா. கணேஷ் சற்று அவசரத்தில் இருந்தான். பாத்ரூமை கடந்த அடுத்த அறைக்குள் அவன் விரைவாக நுழைந்தான். ஒரே தூசி பாஸ், டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருக்கேன். லைட்டு இருக்கா பாரு. வசந்த் சுவரில் தடவி லைட்டு போட்டான். எங்கே பார்த்த அந்த லெட்டரை? அதோ அந்த வார்ட்ரோப்பில். கணேஷ் அதை திறந்தான். சேலைகளை உள்ளுடைகளை ஆராய்ந்தான். புத்தகங்களை பிரித்து படித்தான். பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங். புடவையிலையும் புத்தகத்துலையும் என்ன இன்ட்ரெஸ்ட்டு? சொல்கிறேன் வசந்த், இந்த கேஸ் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ சிம்பிள் கிடையாது. எப்படி சொல்கிறீங்க? காரணத்தை எல்லாம் கடைசியில் சொல்கிறேன். சார் இருக்காரே மிஸ்டர் தாமோதர், பெரிய ஆள். கேஸு அவ்வளவு சுலபம் இல்லை. என்ன பாஸ், மேலும் ஒரு குற்றமா? கணேஷ் பதில் சொல்லவில்லை, யோசனையில் இருந்தான். பாஸ், அந்த மலைமுகட்டில் முள்செடியில் மாட்டிகிட்டு இருந்த அந்த புடவை துண்டு? ஓஎஸ், அதுக்கும் என்ன அர்த்தம்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி காலையில் தூங்கி எழுந்த உடனே அவள் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்ததா சொன்னாரே, அந்த ஸ்கூலுக்கு போகலாம் என்ன? ஆமாம், சொன்னார்ல ஸ்கூல் பற்றி. ஆஷா கொஞ்ச நாள் தான் பொழுது போகாமல் இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலில் போய் சொல்லி கொடுத்தான்னு சொன்னாரே, அந்த ஸ்கூலில் போய் அந்த ஹெட்மிஸ்ட்ரஸை போய் விசாரிக்கணும். அவள் எப்படிப்பட்ட பொண்ணு, என்ன மாதிரி குணம், சுபாவம் அப்படின்னு போய் கேட்டுட்டு வரலாமே. போனார்கள். உங்கள் பேர்? சாந்தலா. ஹெட்மிஸ்ட்ரஸ் பூனை கண்களுடன் சற்றே பயத்துடன் கணேஷை பார்த்தாள். சின்ன சின்ன குழந்தைகளின் கன்னங்களில் வெயில் சிவப்பேறி இருந்தது. அத்தனை பிள்ளைகளும் பச்சை ஸ்வெட்டர் போட்டுக்கொண்டு பேட்டகேக் என்று கோரஸ் பாடிக்கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு இந்த எஸ்டேட் ஓனர் தாமோதரின் மனைவியை பற்றி தெரியுமா? ஓ, பேஷா தெரியுமே. ஏன்? இல்லை, அவங்கள பற்றி கொஞ்சம் விவரம் வேணும். நீங்கள் யார்? என் பேர் கணேஷ். வசந்த். மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கோம். லாயர்ஸ். தாமோதர் எங்கள் ஃப்ரெண்டு. உங்கள் நேரத்தை வீணாக்க விரும்பலை. நாங்கள் எதுக்கு வந்தோம்னு சொல்லிடுறோம். அவள் ஏன் திடீர்னு அவரை விட்டு போயிட்டாங்கிற காரணத்தை தாமோதரே எங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கார். ஓ, ஐசி. நீங்கள் தயங்கவே வேண்டாம், உங்களை எந்த சந்தர்ப்பத்திலையும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
நீங்கள் தான் சொன்னீங்கன்னு காட்டி கொடுக்கவும் மாட்டோம். தாராளமாக உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லலாம் நீங்கள். ஷி வாஸ் அன்ஹாப்பி. ஏன்? அவளை நிர்பந்தப்படுத்தி தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர் அப்படி சொல்லலையே. அவர் என்னவோ அவகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி, உனக்கு இஷ்டம் இருந்தால் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா வேண்டான்னு அப்படி இல்லை சொன்னார். பொய்யுங்க. பண பலத்தையும் அவள் குடும்பத்தோட ஏழ்மையையும் பயன்படுத்திக்கிட்டு உள்ளே ஒரு பெண் நுழைந்து, மேடம், தங்கம் டீச்சர் வரலை என்றாள். சட்டென்று பேச்சை நிறுத்திவிட்டாள். இப்போ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, கதவை சாத்திட்டு போ என்றாள். அந்த பெண் சற்று கோபத்துடன் விலக சாந்தலாவின் பூனை கண்களில் கலவரம் தெரிந்தது. சரி, பயன்படுத்திக்கிட்டு என்று கணேஷ் சிபாரிசு செய்தான். மிஸ்டர் கணேஷ், அவர் என்னுடைய எஜமானர். இந்த ஸ்கூல் அவருடையது. எனக்கு பேச பயமாக இருக்குது. சுவர்களுக்கும் காது இருக்கும். நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிருங்க. அவள் கண்கள் தூரம் பார்த்தன. ஸ்வீட் கேர்ள். ஆனால் எஸ்டேட்டுக்கு வந்த தினத்திலிருந்து சிரிக்கவே இல்லை. இந்த ஸ்கூலுக்கு அதுக்கு தான் வந்தா. அன்றலர்ந்த முகங்களை பார்க்கறதுக்கு. கிண்டர் கார்டன் கிளாஸ் எடுத்தா. அவள் திடீர்னு விட்டுட்டு போயிட்டதை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது என்றாள் சட்டென்று. திடீரென்று அவளை எஸ்டேட்டில் காணோம், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கு மேலே கேட்காதீங்க. அவள் கண்களில் பயம் இருந்தது. அவள் பெற்றோர்கள் விலாசம் தெரியுமா? தெரியாது. அவள் எப்பயாவது கிரண் அப்படிங்கிறவரை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? இல்லை, சொன்னதே இல்லை. ப்ரைவேட்டாக எதுவுமே பேசுனதே கிடையாது. பின்ன எப்படி அவள் எப்போவுமே சோகமாக இருந்தான்னு சொல்கிறீங்க? ஏங்க, ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை பார்த்து உணர்ச்சி பூர்வமாக தெரிஞ்சிக்க முடியாதா என்ன? ட்ரூ. இருந்தாலும் ஐ எம் சாரி மிஸ்டர் கணேஷ், இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஏற்கனவே எல்லாம் மீறி பேசிட்டேனேன்னு பயமாக இருக்குது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. கணேஷ் சற்று நேர மௌனத்துக்கு பிறகு, வா வசந்த், போகலாம் என்றார். அவர்கள் கிளம்ப, உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். நீங்கள் சொன்னதாக எதையும் சொல்ல வேண்டாம், அதானே? அது இல்லை. இந்த விஷயத்தை பற்றி மற்ற டீச்சர்கள் யார்கிட்டையும் எதுவுமே கேட்காதீங்க. ஏன்? அவங்களுக்கெல்லாம் அதிகமாக தெரியாது. காசிப் வரும். ஏற்கனவே நீங்கள் இங்கே வந்துட்டு போன செய்தி எப்படியும் பெரியவருக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப பயப்படுறீங்க? ஆமாம், பயந்தான். அவளை ப்ளீஸ் போங்க, எல்லாத்தையும் கிளறாதீங்க. பள்ளியை விட்டு வெளியே வந்ததும், பாஸ் என்ன நினைக்கிறீங்க என்றான் வசந்த். சம்திங் ஸ்ட்ரேஞ்ச், வெரி ஸ்ட்ரேஞ்ச். நான் அப்போவே நினச்சேன், அந்த ஆள் நேற்றுக்கு வீட்டில் பேசினதெல்லாம் நடிப்பு. அவரை விட்டு போனதுக்கு வேறு ஏதோ ஆழமான காரணம் இருக்கணும். விட்டுட்டு போனாளா? இல்லை. என்ன பாஸ் சொல்கிறீங்க? இல்லைடா, ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் இப்போ நினைக்க வேண்டாம். க்ளீன் ஸ்லேட்டு வசந்த், நீ சொல்கிற மாதிரி இந்த சரிடா, நத்திங், வா திரும்பி போகலாம். அவர்கள் பள்ளியிலிருந்து நடந்து செல்ல, இங்கிருந்து மேலே பார்த்தால் தாமோதரன் பங்களா தெரிந்தது. ஓரத்தில் மலை முகடு தெரிந்தது. பாஸ் பார்த்துட்ருக்கார். கணேஷ் நிமிர, தாமோதர் வாயில் பைப் வைத்து கொண்டு நின்று கொண்டு வேலி கம்பி ஓரத்தில் இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டு தான் இருந்தார். சிறியவராக தெரிந்தார். வா வசந்த், இப்போ நாமும் அவருக்கு எதிராக இன்னொரு ஆட்டம் ஆடுறோன்னு வச்சுக்கலாம். அடுத்த மூவ் என்னன்னு பார்க்கலாம். சாப்பாடு தான் அடுத்த மூவ். ரொம்ப குழப்புது. எனக்கு கொஞ்சமாக தெளிவாருது. என்ன சொல்லி தொலைங்களே. இல்லை வசந்த், சமயம் வர்றப்போ சொல்கிறேன். அவர்கள் திரும்ப பங்களாவுக்கு சென்றபோது, வாங்க, எங்கே போயிருந்தீங்க? ஸ்கூலுக்கு என்றான் கணேஷ் பொய் சொல்ல விரும்பாமல். அவளை பற்றி விசாரிச்சிங்களா யார்கிட்டையாவது? இல்லை, சும்மா பிள்ளைங்களை பார்த்துட்டு வந்துட்டோம் புன்னகைத்தார். அப்போது அந்த மேஸ்திரி வந்தான். வசந்த் நேற்று சந்தித்த மேஸ்திரி. ஆஷாவை பற்றி எதுவும் பேசாதே என்று எச்சரித்த மேஸ்திரி. அவன் வந்ததும் அவர் முகம் கடுகடுவென்று ஆக்கிவிட்டது. அவர்கள் பாஷையில் அவனை சரமாரியாக திட்டுவது போல இருந்தது. மேஸ்திரி அதிர்ந்து போய் பேச முடியாமல், ஒரு பதில் கூட சொல்ல முடியாமல் திணறி அவர் சற்று நேரத்தில் அவர் கால்களை பிடித்து கொண்டு கதற ஆரம்பித்தான். நோ, அவன் அழுதான். அவர் கொஞ்சமும் தாட்சண்யம் காட்டுபவராக தெரியவில்லை. கெஞ்சினான் மீண்டும். கணேஷுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சார், நாங்கள் கிளம்புறோம் சார். இருங்க, இவனை முடிச்சுட்டு வந்துடுறேன். இவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். எஸ்டேட் பணத்தில் 5000 ரூபாய் களவாடிவிட்டான். ஐ ஹாவ் நோ மர்சி ஃபார் ஹிம். போடா, ஓடு, கெட் அவுட். அவன் துண்டை உதறிவிட்டு எழுந்தான். இனி பயனில்லை என்பது அவனுக்கு புலப்பட்டு விட்டது. இப்போது அவன் முகத்தில் விரோதம் இருந்தது.
என்னவோ அதட்டலாக கேட்டான். அதைவிட அதட்டலாக இவர் பதில் சொன்னார். அவன் இப்போது முழுவதும் விரோதமாகி பார்த்து விடுகிறேன் என்பது போல எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு போனான். அவன் சென்ற பின் என்னவோ செஞ்சு விடுவானாமே. என்னடா செய்வ, எல்லாம் நன்றி கேட்ட பயில்க. எனக்கு ஒன்று மட்டும் ஆகாது கணேஷ், என்னை யாராவது ஏமாத்தினா என்னால் தாங்கவே முடியாது. அடுத்த நிமிஷமே தண்டனை தான். வசந்த் சற்று அதிர்ச்சியுற்று சமாளித்து விட்டு, விடுங்க சார், சாப்பாட்டு வேலையில் இதுக்கு கூப்பாடு. நன்றி கொண்டவர்களை என்னால் மன்னிக்க முடியாது வசந்த். அப்படின்னா உலகத்தில் நீங்கள் குப்பை போடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இந்த எஸ்டேட்டில் ஒளிஞ்சிட்ருக்கேன். இங்கேயும் எத்தனை துரோகம் பாருங்கள். சாப்பிடும்போதும் வேலை இல்லாமல் தெருவில் திரிஞ்சிட்டு இருந்தவனை கொண்டு வந்து எஸ்டேட்டில் வச்சு தொழில் கற்றுக் கொடுத்து 500 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து 5000 ரூபாய் எனக்கு பெருசு இல்லை. அவசரத்துக்கு வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டேனா? எனக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு அப்புறம் சொல்கிறான். அப்போது டிஸ்மிஸ் பண்ணணுமா இல்லையா? ஆமாம், நீங்கள் செஞ்சது சரிதான். சாப்பிட்டதும் ஆசுவாசத்துக்காக இருவர் மாடிக்கு வந்தார்கள். பாஸ், முற்பகல் நிகழ்ச்சியில் எனக்கு முக்கியமாக ஒன்று படுது. என்னை யாராவது ஏமாத்தினா அந்த நிமிஷமே தண்டனை. கணேஷ் சிந்தனையில் இருந்தான். திறந்திருந்த கதவை தட்டிவிட்டு தாமோதர் உள்ளே வந்தார். கணேஷ், அவளோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ கேட்டிங்களே, இந்தாங்க. இதிலிருந்து சுலபமாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். நல்ல நிறமாக ஏறக்குறைய மாலை சரிவில் விளையிற எலுமிச்சம்பழ நிறத்துக்கு இருப்பாள். கணேஷ் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்தான். நின்று கொண்டிருந்தாள், கச்சிதமாக அழகாக. சார், எனக்கு இன்னொரு விவரமும் வேணும். அவங்க அம்மா அப்பா அட்ரஸ் தர முடியுமா? தரேன், மிர்காராவில் இருக்குது. டவுனுக்கு போக போகிறீங்களா? மத்தியானம் போகலான்னு இருக்கேன். அவள் ஓடி போன பிறகு நான் போய் அவங்கள பார்க்கவே இல்லை. நாங்கள் போய் பார்க்குறோம், அட்ரஸ் கொடுங்க. டிரைவரை காட்ட சொல்கிறேன். அவளை தேடி சென்ற கணேஷ் வசந்துக்கு நேரிட்ட பயங்கரம் என்ன? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.